மல்லாக்க படுத்துட்டு காலுக்கு மேல காலை போட்டு விட்டத்தை பார்க்கறதே ஒரு தனி சுகந்தாயா. என்ன ஒரு சுகமா இருக்கு. யாரும் அவன் பெட்ரூம்குள்ள கேமரா தூக்கிட்டு வர்றவன். அடடா, என்ன ஒர்க் அவுட் போட்டோம். நம்ம இருக்கிறது ஜிம்மா. இப்போ நம்மளே மறந்துட்டோம் எங்க இருக்கோம்னு. தட்டலி, குச்சிக்குடி, பரதநாட்டியம் எல்லா ஆட்டத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு ஆட்டத்தை பார்த்துருப்பீங்களா? இப்போ போடுற ஆட்டத்தில் ஒட்டம்பு இருக்கு. டால்டாலாம் இறங்கணும். ஐயோ டால்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நலம்ங்க. இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புல். ஸோ ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டை நம்ம வந்து பேக் ஃப்ளைஸ் பண்ணிட்டோம். ஸோ அது வீடியோ எடுக்கல. செகண்ட் ஒர்க் அவுட் வந்து டம்பிள் ஷர்க்ஸு. ஸோ என்னோடய பார்ட்னர் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து வெயிட் லோட் பண்ணிட்டு ஷர்க்ஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இருக்கிற ஹெவி வெயிட்டில் வந்து ஸ்ட்ராப்ஸோட ஹெல்ப்போட நம்ம வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸில் நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக லோட் பண்ணுற மாதிரி போடுறோம் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க லாட் ஆஃப் ஃபன்ஸை. வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், கண்டினியூஸாக நிறைய ஃபன் ஓவர்லோடடாக இருக்க போகுது இந்த வீடியோ. என் குரல் வேறு கொஞ்சம் கவ்விடுச்சு, அதனால் இப்படி தான் இருக்கும் வாய்ஸு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி. இந்த ஒர்க் அவுட் வந்து நமக்கு பார்பல் ரோவிங்கு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸு. நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும். லைக் என்கேஜ்மெண்ட் இல்லை, மசிலுக்கு என்கேஜாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டு. நானும் என் பார்ட்னரும் அடிச்சு தம்சம் பண்ணி தூள் கலப்பினோம். ஸோ இது ஒரு மார்னிங் பண்ண ஒரு செஷன். இது பாட்டுக்கு சும்மா கையிலேயே தூக்கி போட்டுட்டு இருந்திருப்பேன் இந்த வெயிட்டெல்லாம். இது வேற கையில் ஏதோ ஒரு ஸ்ட்ராப்பை குத்தி இதை போட்டு தூக்குங்க ஈஸியாக இருக்கும்னாங்க. இதை போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும் போல இருக்கு. எப்படி போடுறதுன்னு தெரில. நம்ம நிறைய ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருந்தோம், பட் ஆனால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் எதெல்லாம் வீடியோ எடுத்து நான் அதை மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் லாஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத ஷெடியூல்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேட்டுக்கு முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பைசப்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ பைசப்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு 3 ஒர்க் அவுட் இருந்துச்சு, 3 வேரியேஷன்ஸு. ஸோ அதில் ஒன்று தான் நமக்கு இந்த ரோப்பு, ஹேமர் ரோப்பு. ஸோ இதையும் சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ நிறைய ஒர்க் அவுட் இருந்துச்சு. இதெல்லாம் தான் அந்த நோட்ஸு. ஸோ நம்ம கொடுத்த ஷெட்யூல் இன்றைக்குள்ள ஒர்க் அவுட்டு. ஸோ இந்த ஒர்க் அவுட்டு வெயிட் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டியோக்குள்ளே செஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் லைட்டாக பண்ணோம். கோட்லாம் முச்ச கையோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் போடுறதுக்காக வீடியோ எடுக்கலான்னு பிளான் போட்டோம். ஸோ அந்த ரீல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொன்னோன்னா அவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தலையெல்லாம் ஆட்டினாரு. சரி ப்ரோ, நான் வந்து கீழே தலையை வச்சு மேலே காலை தூக்குவேன், நீங்கள் கப்சுப்புன்னு பிடிச்சிக்கிட்டா மட்டும் போதும், நான் வேலை வெயிட்லாம் கிடையாது, அப்படியே என்னை தூக்குனீங்கன்னா போதும் அவ்வளோ தான் நான் சொன்னேன். 2 பேரும் பார்த்தீங்கன்னா என் காலை பிடிச்சி என்ன தரவுறாங்களே தவிர தூக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் அங்கே பிடிக்கிறாங்க இங்கே பிடிக்கிறாங்க. என் பேண்ட்டை கழிச்சிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரிடா, நம்ம எதுவும் பெருசாக ஒன்றும் ஷாப்லையே 60 கிலோ தானே இருப்போம், என்ன தூக்குறதுக்கு ஏன் இந்த 2 பாடி பில்டரும் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியலையே. ப்ரோ சொன்னாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான் ப்ரோ ஃபெயில் ஆயிடுச்சு, நீ நம்ம தட்டி தூள் கிளப்பிடுவோம், நீங்கள் பயப்படாமல் தூக்குங்க காலை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. நானும் அதே கான்ஃபிடென்ட்டில் தூக்கி பார்த்தேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஆப்பாகி போயிடுச்சு. என்னால் தூக்க முடியல. என்னென்னா ரொம்ப டயர்டாயிட்டம் போல இருக்குது. கொஞ்சம் நேரமாக இவங்க தூக்கி வச்சிருந்ததுலேயே கை சோறாயிடுச்சு. சரி இந்த தடவை ப்ரோ நம்ம பார்க்க பண்ணுறோம் சீனு மாசு அப்படி சொல்லிட்டு காலை தூக்கி குத்ததான் உண்டு. ஸோ 2 ப்ரோவும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு மட்டும் நான் பாருங்க நீங்கள். ஸோ 2 பேரும் கண்ணிலேயே கதகளி ஆடுறாங்க. இப்படி இப்படின்னு எனக்கு தலைகள் அணிக்கிறேன். எனக்கு தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்னு தெரில. சரி, இவங்க இந்த வாட்டி தூக்கிடுவாங்க நம்மளும். லைட்டாக ஏரில் போச்சு பாடி. திரும்பி கேமராமேனை பார்த்ததில் ஒரு ஆனந்தம் என் மூஞ்சில். ஆஹா, சக்ஸஸ் ஆக்கிட்டோம் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குஷி ஆயிடுச்சு. திரும்ப ஒரு வாட்டி இவரை பண்ணுவோம், சூப்பர் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிளில் பண்ணி பார்த்தோம். அவங்களுக்கு செம்மையாக பிடிச்சிச்சு இந்த கால் நினைக்கிறேன். தூக்கிட்டாங்க. நிஜமாலே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி விட்டு ஜிம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லுங்கள். பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் அந்த வீடியோ பண்ணீங்களோ அவங்க இந்த வீடியோவுக்கு டேக் பண்ணி விட்ருந்தோம் உங்கள் வீடியோவை. ஸோ பார்ப்போம் கைஸ் அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட.